2026 தேர்தல் அதிமுகவா திமுகவா பிரேமலதா வெளியிட்ட அதிரடி தகவல் மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படின்னா அதிமுக தொண்டராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற இயக்கம். அந்த இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்சமயமே பிரச்சாரம் என்பது செய்து கொண்டிருக்கிறார். அதாவது மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே பிரச்சாரம், கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு மிக வேகமாக வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலே தேமுதிக அதாவது பிரேமலதா அவர்கள் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கப் போகிறார், அதிமுகவா திமுகவா அல்லது தமிழக வெற்றி கழகமா என எதுவுமே சொல்லாமல் வருகின்ற இந்த மாதம் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி இன்னும் 2 தினங்கள் மட்டும்தான் இருக்கிறது. அந்த மாநாட்டிலே நாங்கள் யாருடன் கூட்டணி வைக்கிறோம் என அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை நாங்கள் வெளியிடுவோம் என பிரேமலர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க. இந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கடலூரிலே மாநாடு என்பது தேமுதிகவின் சார்பாக மிக பிரம்மாண்டமான முறையிலே நடத்தப்படுகிறது. அந்த மாநாட்டிலே யாருடன் கூட்டணி, யார் யார் எத்தனை தொழிலில் போட்டி போட இருக்கிறார்கள் என அனைத்து விதமான தகவலையும் பிரேமலதாவால் அறிவிக்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேற்று மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்தி இருக்கிறாராம் பிரேமலதா அவர்கள். அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே யாருடன் கூட்டணி என்பது வைக்கலாம், உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அதாவது அதிமுகவா திமுகவா தமிழக வெற்றி கழகமா இல்ல யாருடன் கூட்டணி என்பது வைக்காமல் நாமே சொந்தமாக போட்டியிடலாமா என உங்களுடைய கருத்துக்களை இந்த டப்பாவில் இந்த பெட்டியிலே எழுதி போடுங்கள் என சொல்லி ஆளுக்கு ஒரு பேனாவும் ஒரு பேப்பரும் அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரிடம் நமது பிரேமலதார்கள் கொடுத்திருக்காங்க. அந்த மாவட்ட செயலாளர் அப்புறம் எந்த கட்சியுடன் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பெட்டியிலே ஒரு அவங்களுக்கு என்ன விருப்பப்பட்டிருக்கோ அதை எழுதி போட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுடன் தான் கூட்டணி என்பது வைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு வார்த்தையும் எழுதி போட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கு. அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே அதாவது எம்பி தொகுதி ராஜ்யசபா எம்பி சீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையை இப்பொழுது மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டாம். அந்த பிரச்சனை என்பது சுமூகமான முறையிலே தீர்வு செய்யப்பட்டு விட்டது. கண்டிப்பாக நம்முடைய கட்சிக்கு ராஜ்யசபா எம்பி சீட் என்பது கிடைக்கத்தான் போகிறது. அதன் காரணமாக நீங்கள் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கிறீர்களோ அதை எழுதி கொடுங்கள் அப்படிங்கிற மாதிரி பிரேமலதா கேட்ட கேள்விக்கு அனைவருமே அந்த பெட்டியிலே எழுதி போட்டிருக்கிறார்கள். அந்த பெட்டி என்பது 9ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அனைவரின் முன்னிலை துறக்கப்பட்டு அதில் என்ன இருக்கிறது, யார் யார் எந்த கூட்டணி இணையலாமே எழுதி கொடுத்திருக்காங்க, அதில் அதிகப்படியான வாக்குகள் எது வருகிறதோ அந்த கட்சியுடன் கூட்டணி என்பது வைப்பதற்குரிய வேலைப்பாடுகள் தான் பிரேமலதா அவர்கள் ஆரம்பிக்க போகிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பிரேமலதா அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியை உறுதி செய்து விட்டார். நமது அதிமுகவின் சார்பாக 8 தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கி வைத்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் கூட இணையதளங்களிலே வெளிவந்து கொண்டிருந்தாலும் அதிமுகவின் சார்பாக இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் வெளிவரல அப்படின்னு சொல்லியாகலாம். பொறுத்து வந்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு வெற்றியா, மிகப்பெரிய வெற்றியா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.